உங்க எல்லாருடைய பதில். நீங்க எல்லாரும் இங்க எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம். மேடையில் இருக்க எங்க மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், எங்கள் தொண்டர்களை விட பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஈகராக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜனவரி 9 யாருடன் கூட்டணி என்பதை நான் உள்ளம் தேடி இல்லம் நாடியில தமிழ்நாடு முழுக்க சொல்லி கொண்டு வந்தேன். அந்த ஜனவரி 9 இன்னைக்கு வந்தாச்சு. அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்திலே நடத்தினோம். அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய கருத்தோட உங்களுடைய ஆலோசனையாக வழங்கி இருக்கிறார்கள். அந்த கருத்து அது எல்லாமே நான் பார்த்துட்டேன். யாரெல்லாம் என்னெல்லாம் எழுதிருக்கீங்க என்பதை நான் மட்டுமே தனியாக அமர்ந்து பார்த்தேன். விஜய் பிரபாகர் கூட சொன்னார் பாத்தீங்களா, யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மகனாக இருக்கிறதுனால மட்டும் அவரிடம் கட்சியின் ரகசியங்களை என்னைக்குமே சொல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு பொதுச் செயலாளர் தான் நான் இருப்பேன். இன்னைக்கு அதுல கருத்து என்ன தெரியுமா? யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு. ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அது ஏன் சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் அதை சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த காலத்துல அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன். இன்று வரை தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட்டணியை அறிவிக்கவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கல. இவங்க தான் எங்க கூட்டணின்னு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு நான் யாரை பத்தியும் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு தெரியும். நான் கேட்கறது இல்ல. எங்க மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், என் கடைக்கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா? 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 ஏன் கேட்கிறேன்னா, நம்ம இவ்வளவு நாள் சத்திரியனா வாழ்ந்துட்டோம். இனிமேல் சாணக்கியத்தனமாக நாமளும் வாழணும். இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே யார் யாரெல்லாம் கூட்டணி என்று அறிவிக்காத போது, அந்த கூட்டணியிலே யார் யார் அங்கம் வகித்து இருக்கிறார்கள் என்று சொல்லாத போது, மத்திய மாநில ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லாத போது, நாம மட்டும் எதற்காக முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்படணும்? நாமும் நின்று நிதானமா யோசிச்சு அடிப்போம். ஆனா தேமுதிக சாதாரண கட்சி இல்லை. மீண்டும் சொல்கிறேன், நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு, நமக்கென்று ஒரு மரியாதை உண்டு, நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு. அதையெல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோட தான், என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி. ஏன்னா தலைவர் சொல்வார், நான் தலை குனிவனே ஒழிய என் தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன் என்று. அதேதான் உங்க அண்ணியாரும் நான் சொல்றேன். எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பழி பாவம் பேரம் பேசுறாங்க, பொட்டி வாங்க, என்ன வேணா சொல்லுங்கடா. நீங்க என் தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அது மட்டுமே என்னுடைய வேத வாக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நாமும் தெளிவாக சிந்திச்சு, டைம் எடுத்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். தெளிவா சிந்திச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான், உங்கள் ஒப்புதலுடன், எங்க மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம். ஆனா நாம் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அவங்க தான் நிச்சயம் நம்மளுடைய கூட்டணியில இருப்பவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அது மட்டும் புரிஞ்சுக்க. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அதனால நல்ல வழி நம்ம கேப்டன் நமக்கு காமிப்பார். அதனால உங்க எல்லாருக்குமே அண்ணி என்ன சொல்ல போறாங்க என்ற ஆவலோடு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரை திருப்தியா இருக்கா? ஓகேவா? பொறுமையா முடிவெடுக்கலாமா? தை பிறந்தா வழி பிறக்குமா? வெற்றி ஒன்றுதான் நம்ம இலக்கு. அவசரப்படுற கட்சி நம்ம கிடையாது. இனிமே வெற்றி தான் இனிமே நம்ம கொள்கை. வெற்றி ஒன்றே உறுதி. ஆனா யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை கேப்டன் எனக்கும் மாவட்ட செயலாளர் எனக்கு காமிச்சிட்டாங்க. ஆனால் நிச்சயமாக கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து நமக்கு உரிய இடங்களும் நமக்குரிய தொகுதிகளையும் உரிய முறையில பெற்று என் கடைகோடி தொண்டனும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான கூட்டணியை நிச்சயமாக நாம் அமைப்போம் 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 என்று சொல்லி நீங்கள் அனைவரும்